சொன்ன நேரத்துக்கு வரமாட்டா, வந்தா கொஞ்ச நேரம் நிக்க மாட்டா, கேட்டா வெயிட்டை தூக்கி நிக்கிறேமான்னு சொல்வா. அம்மா ரமாமணி வா 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 உட்காரு. அப்புறம் என்னம்மா திடீர்னு வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம்மா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்தான். உங்களுக்கு பிடிக்காத பொண்ணுரங்க பத்தி தான் சொல்ல வந்தேன். அப்படியா? பொண்ணுரங்கத்தை பத்தியா? முதல்ல அது என்னன்னு சொல்லு. அந்த பொண்ணுரங்க இருக்கால, அவன் அவங்க ஆத்தாவோட நகையெல்லாம் உருக்கி வளையலு செயின்னு எல்லாம் செய்ய போறானா. அதையெல்லாம் சக்திக்கு கல்யாண பரிசா கொடுக்க போறானா. இதுக்கு சக்தி ஒத்துக்கிட்டாளா? சக்தி இப்ப வேணான்னுதான் சொல்லுது. ஆனா அவ இதெல்லாம் செஞ்சுட்டு வந்து மாமா ஆசையா குடுக்கற வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா அது வாங்காமலா போயிட போகுது? விட மாட்டேன், நான் விட மாட்டேன். ஏன் வீட்டுக்கு மருமகளா வரப்போற சக்திக்கு வளையல் போடுறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? அவன் மாமனா இருக்கலாம், ஆனா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு இல்ல? ஆமா 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 ஆமா, 100க்கு 100 உண்மைமா, எல்லை இருக்கு. என்னவோ வசந்தம்மா, என் கண்ணுல பட்டத மனசுல பட்டத உடனே உங்ககிட்ட சொல்லிடணும்னு தோணுச்சு. அதனாலதான் ஓடி வந்தேன். எங்க குடும்ப விஷயத்த உங்ககிட்ட வந்து சொல்றது தப்புதான், ஆனா உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறதும் ரொம்ப பெரிய தப்புன்னு தோணுச்சு. அதான் உடனே சொல்லிட்டேன். சரிங்க வசந்தம்மா, இதுக்கு நீங்க என்ன முடிவு பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. நான் வரட்டுமா? ரொம்ப நன்றி ரமாமணி. அம்மா, இத நீங்க உடனே உங்க பையனை கூப்பிட்டு சொல்லிடுங்க. பொண்ணுரங்க குடுக்கற வளையல போட்டுக்கிட்டு சக்தி மனமேடை ஏறவே கூடாது. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரிம்மா, நான் கிளம்புறேன். ரமாமணி, நீ போ வேண்டாம், உட்காரு. மதன், மதன். வரேன். மாப்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னம்மா ஏன் இப்படி டென்ஷனா கத்துற? மதன், சக்திக்கு பொண்ணுரங்கம் வளையல் செஞ்சு போட போறானாடா. சக்தியும் அது போட்டுக்க போறாளாம். ஏற்கனவே நம்ம டிஎஸ்பி பிரச்சனையில முடிச்சுக்கிட்டு இருக்கோம், இப்ப இது வேறயா? என்னடா இது? அன்னைக்கு அப்படிதான் அவ்வளவு காஸ்ட்லியான பட்டு புடவை எடுத்து கொடுத்த சக்திக்கு. ஆனா அவ என்னடானா, அவ அத்தை எடுத்து கொடுத்த புடவை தான் முகூர்த்தத்துக்கு கட்டிப்பேன்னு சொல்லிட்டா. சக்திக்கு கொடுக்கறதுக்கு பீரோல நகையும் புடவையெல்லாம் நான் கூச்சி வச்சிருக்கேன்டா. ஆனா சக்தி என்னடானா, அந்த பொண்ணுரங்க கொடுக்கற கேவலமான நகையை தான் போட்டுக்குவேன்னு சொன்னா, அப்புறம் நமக்குன்னு என்னடா மரியாதை இருக்கு? இதுக்காகலாம் நான் சக்தி கிட்ட கோச்சுக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு பிரச்சனை. நான் போய் பேசினா சக்தி என்ன பத்தி என்ன நினைப்பா? ஒரு நாளாந்திர மனுஷன் நினைக்க மாட்டா? நீ என்ன நினைச்சாலும் சரிடா, எனக்கு இந்த விஷயம் எல்லாம் மனசுக்கு உறுத்தலாதான் இருக்கு. இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், சொல்லிட்டேன். அம்மா, எனக்கு முதல்ல இந்த கல்யாணம் நடக்கணும். அதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். மதன், சக்தி கையில நான் போடுற வளையல் தான் இருக்கணும். அந்த பொண்ணுரங்கம் அவன் ஆத்தா நகையில செஞ்ச வளையல் இருக்க கூடாது. அவங்கிட்ட அந்த நகை இருந்தா தானே அவன் போடுவான். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சக்தி கையில நாம போடுற வளையல் தான் இருக்கணும், சொல்லிட்டேன். மாப்ள, பொண்ணுரங்க விஷயத்த அம்மா ஒரு மாதிரி பாக்குறாங்க, நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க. இதுல யார் பாக்குறது சரின்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன மாப்ள, அம்மா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு போறாங்க, நீங்க ஒண்ணுமே சொல்லாம யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கு ஒண்ணு பண்ண போறது இல்லையா? ரமாமணி, நீ என்ன பண்றனா, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க மாப்ள, யாருக்கும் தெரியாது. இவ்வளவு நல்ல யோசனை சொல்லிருக்கீங்க. இதோ இப்பவே கிளம்பிட்டேன். வரேன். நாமா பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுத. வச்சுக்கோ. ஐய, எனக்கு பணம்லாம் வேணாம். டாக்டர் பாத்தீங்களா? நான் டாக்டர் பார்க்கணும். என்னமா கேக்குற? டாக்டர் பாத்தீங்களாவா? எனக்கு டாக்டருக்கு என்னமா சம்பந்தம்?
என்னம்மா நீ ஏதோ தனியா உட்காந்துருக்க, பசியில இருப்பேன்னு காசு கொடுத்தாமா? எனக்கு காசெல்லாம் தேவையில்ல, டாக்டர் தான் பார்க்கணும். நீங்க போங்க. இந்தாம்மா வச்சுக்கம்மா. ஐயோ எனக்கு பணம் வேணாம். ஏய், உன்னை ஊருக்கு தானே போக சொன்னேன். ஊருக்கு போகாம இங்க நின்னு பணம் வசூல் பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ இல்ல இல்ல, நான் பணம் எதுவும் கேட்கல. ஏதோ அப்பாவி பொண்ணுன்னு பரிதாபப்பட்டா என்னைய முட்டாளாக்குறியா? நான் தான் பாத்து நீ அவட்ட காசு வாங்கினதா? ஐயோ நான் பணம் வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க போய் என்ன இப்படி கேக்குறீங்களே? யார்கிட்ட போய் சொல்ற? நான் தான் பார்த்தனே. முதல்ல நான் உனக்கு கொடுத்தல 200 ரூபா, அதை கொடு. உனக்கெல்லாம் அனுதாபமே படக்கூடாது. நீங்க கொடுத்த பணம், என்னோட பை எல்லாத்தையும் உங்க வண்டியிலேயே விட்டுட்டேன். நீங்க தான் எடுத்துட்டு போயிட்டீங்கல்ல? எது? நானா? ஆமா. பையும் பாத்தியும் தொலைச்சிட்டு தான் ஊருக்கு போக முடியும் நினைக்கிறியா? நான் ஒரு மடையன். சரி இந்தா. சரி வா, நானே பஸ் ஏத்தி விடுறேன், வா. நான் ஊருக்கு எல்லாம் போக மாட்டேன். டாக்டர் பார்த்து என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும். டாக்டர் பார்க்காம நான் ஊருக்கு எல்லாம் போக மாட்டேன். சரி, டாக்டர் எப்படி கண்டுபிடிப்ப? அது வரைக்கும் எங்க தங்குவ? தெரியலையே. ஆனா டாக்டரை பார்த்துருவேங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு. நம்பிக்கை இருந்தா மட்டும் போதுமா? டாக்டர் கண்டுக்கிற வரைக்கும் சாப்பிட தங்க எல்லாம் என்ன பண்ணுவ? கடவுள் அதுக்கு வழி பண்ணுவாரு. என் கன்னித்தா என் கூடவே இருக்கா. அவ எனக்கு ஏதாவது வழி காட்டுவான். எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டான். இதோ பாரு, கடவுள் உனக்கு வழியை காட்டும், அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இப்படி நீ அனாதை மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கு கஷ்டமாக்கியது இல்ல. சரி, நான் உன்னை சொல்றேன், அதுக்கு நீ ஒதுக்கணும். ரொம்ப ஆறுதலா பேசுறீங்க. சொல்லுங்க, என் டாக்டர் பார்க்க என்ன வழி? இங்க பாரு, வழியில எனக்கு தெரியாது. நீ ஏன் வீட்டுக்கு வந்துரு. ஆமா, நீ வந்து என் வீட்டுல தங்கிக்கோ. டாக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன முயற்சி வேணா பண்ணிக்கோ. ஆனா நீ இந்த மாதிரி நடுத்தெருல நிக்கிறது எனக்கு ஒன்னும் சரியா பல்ல. இப்ப என்ன யோசிக்கிற? நான் உங்க வீட்டுல தங்குறதா? ஆமா, வந்து தங்கிக்கோ. சரி, நான் உங்க வீட்டுல தங்கினா அது சரியா வருமா? உங்க வீட்டுல யாரு இருக்காங்க? என் வீட்டுல அம்மாவும் தங்கச்சியும் கீறாங்க. என் குடும்பத்துல இனிமே நீ ஒரு ஜீவன். உனக்கு ஒண்ணுனா நாங்க எல்லாரும் துணையா இருப்போம். உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா கீது. உன் நிலைமை என் சகோதரிக்கு ஏற்பட்டா நான் என்ன செய்யணும் அதைத்தான் உனக்கு செய்ய காத்து நிக்கிறேன். நீங்க எனக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாம். நான் டாக்டர் பாக்குற வரைக்கும் உங்க வீட்டுல இடம் கொடுத்தாலே போதும். சரிதான், வா. பொண்ணுருங்க, நகையெல்லாம் பத்திரமா இருக்கா? அதுக்கு என்ன, ரொம்ப பத்திரமா இருக்குது. பத்திரமா தான் இருக்கணும். ஆமாமா. அது சரி ரமாமணி, ஆச்சாரி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்ட்டு ரொம்ப தொலைவு நடக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறிய. அவர் வீடு எங்கதான் இருக்குது? ஏன் பொண்ணுருங்க, உனக்கு சக்திக்கு நகை செஞ்சு போடணும்னு மனசுல நினைச்ச உடனே ஒரு நிமிஷம் கூட ஒரு யுகம் மாதிரி தோணுது இல்ல? இல்ல இல்ல, இதோ இருக்கு யோகேஸ்வரி சூப்பர் மார்க்கெட், அது பக்கத்துல தான் ஆசாரி வீடு. அங்க போறதுக்குள்ள இவ்ளோ தவிக்கிறியே, அத சொன்னேன். ஒரு நிமிஷம். அந்த இந்த யோகம் போகம்னு ஏதோ சொன்னியா? அது யோகம் எல்லாம் ஜாங்கிரியம் இல்ல. நீ நகையை முதல்ல பத்திரமா வச்சுக்கோ. அதுக்கு நான் ரொம்ப 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 பத்திரமா வச்சிருக்கிறேன். எம்பிட்டு தொலைவுன்னு தெரிஞ்சிருந்தா நான் என் சைக்கிள்லயே வந்திருப்பேன். சும்மா புலம்பிட்டே கதை போடுறாங்க. என்னாச்சு? ரமாமணி, வர 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 சீக்கிரம். என் பையன் கூட
டேய் நில்லுடா. ஏய் சொன்னதா பயப்படா. ஏய் எங்க போற? எங்க போனா? எந்த பக்கம்? அட, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதே. எங்கேயும் காணோம். பொண்ணு ரங்கா என்ன ஆச்சு? ஒண்ணும் வளையல ரமாமணி. எந்த பக்கம் போனானே தெரியல பயப்பட. எங்க போனானே தெரியல ரமாமணி. இன்னொரு மாதிரி போயிட்டு பாவி போய் தப்பிச்சிட்டானே. என் மஞ்ச போய் பறி போயிருச்சே. அப்பா ஆச்சா அதான் வேணும். நான் என்ன செய்வேன்? என்ன பண்ணுவேன்? ரமாமணி இப்ப நான் என்ன பண்றது ரமாமணி? என் மஞ்ச போய் போயிருச்சே. ஐயோ பொண்ணுரங்கம் வருத்தப்படாத, நகைதானே போனா போகட்டும். உன் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே, அதுவே எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி விடு, என்ன பண்றது, எல்லாம் நம்ம விதி. என்ன சக்திக்கு வளையல் செய்யணும்னு ஆசாசியா வந்த பாவி பைய இப்படி எல்லாத்தையும் பத்திட்டு போயிட்டானே. ரமாமணி நகையெல்லாம் பத்திரமா தான் இருக்குது. நகையெல்லாம் பத்திரமா இருக்கா? ஆமா எங்க இருக்கு? நகையெல்லாம் பத்திரமா என் அண்டர்வேர் பாக்கெட்ல வச்சிருக்கிறேன். அண்டர்வேர் பாக்கெட்ல வச்சிருக்கியா? இந்த பாரு. அப்போ இதுக்குள்ளதான் நகையெல்லாம் இருக்கா? ஆமா நான் என்ன கேன பையன் நினைச்சியா நகையெல்லாம் பறி கொடுக்கறதுக்கு? நாங்கெல்லாம் விவரமான ஆளுதே. இந்த சன்னா பட்டணத்துல எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நானும் பாக்குறதுக்கு தான் கிராமத்தை, ஆனா எங்களுக்கும் விவரம் எல்லாம் தெரியும்ல. ஆனா ஆனா என்னாச்சு என்னாச்சு இப்ப எதுக்கு அழுற? என்னோட அந்த மஞ்ச பை பறி போயிடுச்சு. பொண்ணு ரங்கம் அந்த மஞ்ச பைக்குள்ள அப்படி என்னதான் வச்சிருந்த? அதுக்குள்ளார ஒண்ணும் வைக்கல, அது வெறும் பைதே. வெறும் பையா? அப்ப போனா போய் தொலையட்டுமே, நகைதான் உன்கிட்ட இருக்கே, அந்த வெறும் பைக்கு எதுக்கு இப்படி அழுற? இல்ல ரமாமணி, அது என் ஆத்தாவோட பை. ஆத்தாவோட பையா? என் ஆத்தா எப்ப மில்லுக்கு போனாலும் சரி அந்த மஞ்ச பைக்குள்ளாரதான் சாப்பாடு சட்டியை வச்சு தூக்கிட்டு போவும். காலி பைக்கு ஓட விட்டு பிளாஷ்பேக் வேற சொல்றானே. என் ஆத்தா ஞாபகார்த்தமா அந்த மஞ்ச பையனை பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருந்தனே. இப்ப அந்த பையல களவாண்டுட்டு போயிட்டா படுபாவி பையன். ஐயோ அந்த பையன் மறந்துட்டு என்னால எப்படி இருக்க முடியும் ரமாமணி? கடவுளே. பொண்ணு ரங்கம் மனசு தேத்திக்கோ, வா நேரமாச்சு ஆசாரிய போய் பார்க்கலாம். சரி சரி. படுபாவி பையன். இவன் பாக்குறதுக்கு தான் லூசு மாதிரி இருக்கான், ஆனா காரி லூசு. ரமாமணி வர வர மஞ்ச மக்கா. வணக்கண்ணே. வணக்கம், வாங்க உட்காருங்க. நன்றிங்க. என்னோட பேரு பொண்ணுரங்கண்ணே. சரி. ஊரு சோளம் வந்தானுங்க, ஆனா இப்ப நான் சக்தி வீட்டுல தாங்க இருக்கேன். எல்லாம் சரி, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? கைமாத்து வேணும். இது நகை வைக்கிற இடம் இல்ல, நகை செய்யற இடம். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என் சக்திக்கு வளையல் செய்யணுங்க. அருமையா செஞ்சிடலாம் தம்பி. எத்தனை பவுன்ல வேணும், எத்தனை வளையல் வேணும்? தங்கம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா இல்ல நானே போட்டு செய்யட்டுமா? நானே கொண்டு வந்திருக்கேங்க. அப்ப எடுங்க. பாருங்க, எல்லாம் பழைய காலத்து நகைங்க, பத்திரமாத்து தங்கங்க. எல்லாமே என் ஆத்தாவோட. குந்துமணி தங்க கூட வீணாயிடப்படாதுங்க. இதையெல்லாம் உருக்கி விட்டு செயினும் வளையலும் செஞ்சு கொடுக்கணுங்க. நல்லா எடை போடுங்கய்யா, அதுல ஒரு குண்டு மணி கூட தப்பா போயிடக்கூடாது. ஏன்னா பொண்ணு ரங்கம் அவருக்கு பிடிச்ச சக்திக்காக ஆசையா செய்ய போற நகை இல்ல. எடை போட்டீங்களா? அம்மா மொத்தம் 74 கிராம் இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 9 பவுனும் அதிகமா 2 கிராமும் இருக்கு. ஆமாங்க, அதேதாங்க. கழுத்துக்கு செயின், கைக்கு 2 வளையலும் வர மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. பிரமாதமா பண்ணிடலாம். எங்க எடுத்து போட்டா சும்மா ஜொலிக்கிற மாதிரி இருக்கணுங்க. தம்பி பொண்ணு, இதுக்குதான் என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தியா? பேசாம இந்த நகையெல்லாம் கொண்டு போய் ஏதாவது நகை கடையில கொடுத்திருந்தா நீ ஜொலிக்கிற மாதிரி கேக்குறிய, அதே மாதிரி மாத்தி கொடுத்திருப்பாங்களே. என்னம்மா இது, ஏன் பொழப்ப கெடுக்குறீங்களே? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லனே ரமாமணி. கடையில எல்லாம் முன்னமே மிஷின்ல செஞ்சு விக்கிறது, நாம ஆசைப்படுற மாதிரி கிடைக்காதுல்ல. இவர்கிட்ட சொன்னோம்னா நாம எப்படி கேக்குறோமோ அப்படியே செஞ்சு கொடுத்துருவாரு. இந்த காலத்துல யாருக்குப்பா இதெல்லாம் தெரியுது? என்கிட்ட நகை செஞ்சா எத்தனை வருஷமானாலும் நகையோட சைனிங் குறையாது.
ரிப்பேரும் வராதுப்பா. அப்படியே வந்ததா என்னங்க, உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தோம்னா நீங்க காசு கூட வாங்காம சரி பண்ணி கொடுக்க மாட்டீங்க? ஆமா தம்பி, உங்களுக்கு என்ன டிசைன் வேணும்னு சொல்லுங்க. புதுசா என்னென்ன இருக்குது முதல்ல சொல்லுங்க. ஒரு நிமிஷம். இதுல எல்லா வளையல் மாடலும் இருக்கு. எல்லாமே லேட்டஸ்ட் டிசைன் தான், பாருங்க. ரமாமணி நீங்க பாரு. இது எப்படி இருக்குது? நல்லா இல்லையா? இது பார்க்க நல்லா இருக்குது, ஆனா சக்தி கைக்கு பொருத்தமா இருக்காது. ரமாமணி இது நல்லா இருக்குதா? இது உனக்கு பிடிக்கலையா? சரி. இது 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 எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்குல்ல? சக்தி கைக்கு எடுப்பா இருக்கும்ல. என்ன இந்த மேல இருக்குதே வலது பக்கம், இந்த அத மேல இந்த ரெண்டாவதா இருக்குதே, அதே மாதிரி செஞ்சு கொடுத்தேன். சரி தம்பி. அது பக்கத்துல அந்த இந்த சைன் இருக்குதுங்களே, இதே மாதிரி ஒரு சைன் செஞ்சிருங்க. சரிங்க தம்பி, அப்படியே பண்ணிடுறேன். ஆகட்டுங்க. இதுல ஒரு 3000 ரூபாய் பணம் இருக்குதுங்க, வாங்கிக்கிறேங்க. இத முன் பணமா வச்சுக்கிறேங்க. எங்க சோலி எப்ப ஆரம்பிக்க போறீங்க? இன்னைக்கே நல்ல நேரம் பார்த்து குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சிடுறேன். நீங்க நாளைக்கு காலையில வாங்க. இன்னும் எத்தனை நாள்ல நகை தரேன்னு உங்ககிட்ட சொல்லி அனுப்பிடுறேன். ரொம்ப நல்லதுங்க. வாரங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. போலாம் வரேன். ரமாமணி வரேன். நீங்க பண்ண தப்ப ஆதாரத்தோட நிரூபிச்சு உங்களை நிச்சயம் மனமேடையில இருந்து இறக்குறேன். மதன், என்னடா சக்தியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சந்தோஷமா இருந்த, ஆனா இப்ப திடீர்னு மனக்குழப்பத்துல இருக்க. என்னடா பிரச்சனை? எதுவா இருந்தாலும் அம்மாட்ட சொல்லு. என்ன யோசிக்கிற? அம்மா கிட்ட வெளிப்படையா என் பிரச்சனை எப்படி சொல்றது? பூமிகா விஷயத்த சொன்னா அம்மாவால தாங்க முடியாது. அம்மா கேக்குறதுக்கு இப்ப நான் என்ன சொல்றது? என்னப்பா எதுவும் பேச மாட்டேங்கிற? அம்மா கிட்ட சொல்ல தயக்கமா, இல்ல என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் நினைக்கிறியா? அது வந்துமா. சொல்லு மதன், ஏன் பேசாம இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அம்மா வேற கேட்டுக்கிட்டே இருக்காங்களே. சொல்லுடா, என்ன பிரச்சனை? சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். மா, உனக்கே தெரியும் இந்த சிட்டிலே பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறதா என் கனவுன்னு. ஆமா, அதுதான் உன் கனவு. ஆனா அந்த கனவு நிறைவேறணும்னா என்னால முடியாதுமா. சக்தி மனசு வச்சாதான் முடியும். என்னது? சக்தி மனசு வச்சாதான் முடியுமா? எதை வச்சுட அப்படி சொல்ற? ஆமா டாடி, சிட்டில மெயின் இடமா பார்த்து தான் ஹாஸ்பிட்டல் கட்டணும். அப்பதான் ஹாஸ்பிட்டல் வேகமா வளரும். சக்திக்கு சிட்டில மெயினான இடத்துல 20 கிரவுண்ட் இடம் சொந்தமா இருக்கு. சக்தி மனசு வச்சா நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டலாம். நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. இந்த நேரத்துல சக்தி கிட்ட போய் அது எப்படிடா கேக்குறது? எனக்கும் அதான் டாடி யோசனையா இருக்கு. இப்ப நம்ம போய் கேட்டனா இதோ வரதட்சணையா தான் அந்த இடத்த கேட்கிறோமோன்னு சக்திக்கு ஒரு தாட் வரும். டேய், சக்திக்கு அப்படியெல்லாம் ஒரு எண்ணமும் வராதுடா. நீ ஹாஸ்பிட்டல் கட்டுறது அவளுக்கும் விருப்பமா தான் இருக்கும். நாமளா ஏன் முடிவு பண்ணணும்? சக்தி கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுருவோம். ஐயோ, என்னால முடியாதுமா. இதனால சக்திக்கு ஒரு சின்ன வருத்தம் கூட வந்துடக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம சக்தி கிட்ட அதிகமா உரிமை எடுத்துக்கிறோமோன்னு தோணுது. எனிவே, ஏதோ ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு எனக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததா நினைச்சேன். இப்போ அது சாத்தியம் இல்லைன்னு தெரியுது. வாட் எவர். சரிம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் அப்படியே கிளினிக் கிளம்புறேன். வரேம்மா. பை டாட். பாய்டா. என்னங்க? பாவங்க மதன், ஹாஸ்பிட்டல் கட்ட முடியாம சந்தர்ப்பம் நழுவி போகுதுன்னு எவ்வளவு ஃபீல் பண்றான் பாத்தீங்களா? அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு கால நேரம் வந்தா கட்டிட போறோம். என்ன பேச்சு பேசுறீங்க? நம்ம கிட்ட என்ன வசதி இல்லையா? சக்தி கிட்ட ஏகப்பட்ட நிலம் இருக்கு. அதுல பர்டிகுலரா அந்த நிலம் கொடுன்னு கேட்க போறோம், அவ்வளவுதானே? இத பாருங்க, மருமக கிட்ட கேக்குறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. இங்க பாரு சுதா, கிடைக்கும்னு தெரிஞ்சும் எதிர்பார்க்காம இருக்கிறது தான் நாகரிகம். சக்திக்கும் மதனுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கலான்னு மனசுல ஆசை இருக்கலாம். எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானா நடக்கும். இப்போ போய் பேசணும்னா கல்யாணத்தை சாக்கா வச்சு நெருக்கடி கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வராது. அதனால நீ எதுவும் அவசரப்படாத. முதல்ல கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். ஓகே?
மதனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. சக்தி கிட்ட போய் இடத்த கேட்டு பாப்போம். இல்லன்னா சொல்லிடுவா. கேட்காம இருந்தாதான் தப்பு. ஏன் அத்தை என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கூடாதான்னு கேட்டா நாம என்ன பதில் சொல்றது? ஏன் மருமக கிட்ட கேக்குறதுக்கு நான் ஏன் தயங்கணும்? மருமகளை போய் பாக்குறோம், இடத்த பத்தி பேசுறோம், இடத்த வாங்குறோம், ஹாஸ்பிட்டல் கட்டுறோம். இந்த ஒரு நிமிஷம். ஹலோ ராம்குமார், என் காரை சர்வீஸ்க்காக மெக்கானிக் ஷெட்ல விட்டுருக்கேன். நான் அர்ஜென்ட்டா ஃப்ரெண்டை பார்க்கணும். நீ ஆர்டர் எடுத்துட்டு கிளினிக் வந்துறியா? சார், நான் இப்ப வர முடியாது. நான் என் தெரிஞ்சவங்க ஏத்தின்னு வீட்டுக்கு போய் நிக்கிறேன். என்ன ராம்குமார் இப்படி சொல்ற? நான் எப்ப கூப்பிட்டாலும் எந்த சபரியா இருந்தாலும் விட்டு வந்துருவியே. உன்னை நம்பி நான் என் ஃப்ரெண்டுக்கு வேற ஃபோன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டோம்? சார், ஒரு முக்கியமானவங்கள வீட்டுக்கு கூட்டு போய் நிக்கிறேன். சார், வேணா வேற ஆட்டோ அரேஞ்ச் பண்ணிக்கோங்க சார். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ எனக்கு சஜஸ்ட் பண்ணாத. போனை வை. ஐயோ, போனை கட் பண்ணிட்டாரே. நம்ம மேல கோபம் இருப்பாரோ? சரி, நேராவே பார்த்து பேசிடுவோம்.